நான் டாக்டர் இந்துமதி, சைக்கியாட்ரிஸ்ட் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். நான் ஏன் இன்னைக்கு உங்களோட பேசுறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, செப்டம்பர் 21 உலகம் முழுவதும் ஒரு அல்சைமர்ஸ் டேவோட விழிப்புணர்வு தினமா கொண்டாடப்படுது. அல்சைமர்ஸ்னா என்னன்னா மூளை மழுங்கு நோய். அதாவது மூளையோட செயல்திறன் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வரும். ஏஜ் ஆக ஆக மற்ற உறுப்புகள் எப்படி செயல்திறன் குறையுதோ அதே மாதிரி மூளையும் செயல்திறன் குறையுது. பட் இதுல என்ன விஷயம்னா, இப்ப நீ எல்லாம் தேய்மானம் ஆகுது, முட்டி தேய்மானம் ஆகுதுன்னா நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி இருக்கு. ஆனா மூளைக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கா? இல்ல. ஆனா உலகம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 கோடி மக்கள் கிட்ட இந்த பிரச்சனையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. எஸ்பெஷலி இது வயசானவங்களுக்கு தான் வருது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் தேய்மானம் அப்படின்னு சொல்லிட்டு 60 வயசுக்கு மேற்பட்டவங்கல 100ல 7 பேருக்கு இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இந்தியாவில இதனோட இன்சிடென்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ அதனாலதான் இதை ஒட்டி இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணணும்? ப்ரிவென்ஷன் இஸ் த பெட்டர் திங். ப்ரிவென்ஷன் இஸ் கியூர்னு சொல்லுவோம். ஆனா நிறைய பேர் நினைக்கிறாங்க டிமென்ஷியாங்கிறது வயசானதுனால வருது, அதை ஒன்றும் பண்ண முடியாது, பிளஸ் ஜெனட்டிக் லோடிங் நம்ம ஃபேமிலியில இருந்தா நம்மளுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி வரலாம். பட் ஐ ஹாவ் அ குட் நியூஸ் ஃபார் யூ. அது 50% ரிஸ்க் வந்து நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும் சில விஷயங்களை உங்களோட டெய்லி ஹேபிட் மாதிரி நீங்க கொண்டு வந்தா. அது என்ன சில விஷயங்கள் அப்படின்னு நான் தான் உங்ககிட்ட சொல்ல போறேன். மெயினா ஒரு 7 டெய்லி ஹேபிட்ஸ். 50% ரிடக்ஷன் பாத்துக்கோங்க. ஸோ எவ்வளவு ரிஸ்க் நம்மளால ரெடியூஸ் பண்ண முடியும் நம்ம கிட்ட இருக்கிற செய்யக்கூடிய டே டு டே லைஃப்ல சில விஷயங்கள்னால, சில நிமிடங்கள் நம்ம அதுக்குன்னு எஃபர்ட் போடுறதுனால. இதுதான் இதனோட முக்கியத்துவம். ஈஸியானதும் கூட. இது நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியும். ஆனா நம்ம லைஃப்ல இன்கார்பரேட் பண்றது இல்ல அப்படியே பண்ணாலும் 1 2 பண்ணுவோம். இப்ப நம்மளுக்கு ஒரு ஃபாரஸ்ட் டெவலப் பண்ணணும்னா வெரைட்டி ஆஃப் ட்ரீஸ் இருக்கணும் இல்ல. ஒரே ஒண்ணு மட்டும் வச்சோம்னா பத்தாது. அந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் ஆக்டிவிட்டிஸ். அதுதான் 7 ஆக்டிவிட்டிஸ், டெய்லி ஹேபிட்ஸ் ஐ எம் கோயிங் டு டெல் யூ.